ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ஹேர் கேர் இதெல்லாம் சுத்தமாக வரவே வராது. எப்போவுமே தலையை சிக்கெடுத்து இப்படி கேட்ச் கிளிப் போட்டு வச்சுப்பேன். வீட்டில் எப்போவுமே இதே ஹேர் ஸ்டைல் தான். முடியை பின்னி போடுற பழக்கமே எனக்கு வராது. என்னோட பையன் ஹோம்ஒர்க்கை எப்போவுமே முடிக்கவே மாட்டான். ஈவினிங் கொஞ்சம், மார்னிங் கொஞ்சம் இப்படி தான் செஞ்சு வச்சிட்ருப்பான். நானும் திட்ட மாட்டேன். அவன் போக்கிலேயே அப்படியே விட்டுருவேன் செய்யட்டுன்ட்டு. அவனுக்கு இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு சாதத்தோட ரெசிபி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பையன் எப்போவுமே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எதையும் கேட்க மாட்டான். நான் என்ன செஞ்சு தரனோ அதையே லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இன்றைக்கி சாட்டர்டே அவனோட ஸ்கூலில் தீபாவளி ட்ரெஸ்ஸு போட்டு வர சொல்லியிருந்தாங்க. கலர் ட்ரெஸ்ஸுன்றதுனால சார் ஒரே ஹாப்பி, ஜாலி மூட்லேயே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருந்தான். தம்பியை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இவனோட பேர் ஜாக், எங்கள் வீட்டோட செல்ல நாய்க்குட்டி. எங்கள் ஊரில் ஒரு 3-4 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் இவனை குளிக்க வைக்கவே முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக குளிக்க வச்சே ஆகணுன்ட்டு தான் இவனை குளிக்க வைக்க போகிறேன். இவன் ரொம்ப சமத்து. குளிக்க வைக்கும் போது எந்த சேட்டையும் பண்ண மாட்டான். அமைதியாக நின்றுக்கிட்டே இருப்பான். அவனை குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது டைம் 12 ஆகுது. நான் ஏற்கனவே கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் அடுக்கிட்டு இப்போ லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு சொரக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். நாம் வெஜிடபிள் கட் பண்ணும் போதே அந்த வேஸ்ட்டெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டோம்னா கிச்சன் நீட்டாகவே இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்ல. இப்போது வெங்காயம் கட் பண்ணிட்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போது தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளியில் இருக்க அந்த மேல் பார்ட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வெந்து வந்துடும். இப்போது தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ சொரக்காய் கட் பண்ண போகிறேன். நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள் கட் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சொரக்காவை கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன். இந்த வேர்க்கடலையை ரொம்ப பொடி பண்ணாமல் கொரன்னு அரைச்சி பொரியலில் சேர்த்தோம்னா பொரியல் சூப்பராக இருக்கும். சொரக்காய் இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். நான் இந்த பொரியலில் மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன். அதை வீடியோ எடுக்க முடியல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போது லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம், சொரக்காய் பொரியல், ரசம். ஜாக்குக்கும் ஃபேன் போட்டு முடியை நல்லா காய வச்சு சிக்கெடுத்து விட்டுட்டேன். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் 65 தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 65 மசாலா 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு இந்த கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கிழங்குல இருக்க மண் எல்லாம் போகிற மாதிரி சுத்தமாக தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டேன். கிழங்கு பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த சைடு ஆயில் நல்லா காஞ்சிச்சு. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இந்த சைடு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கொதித்ததுக்கப்புறம் நாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிழங்க மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடுச்சு. இப்போது இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் 2 பேட்சாக போட போகிறேன். ஃபஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ போட போகிறேன். இதையும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்த உடனே எங்கள் வீட்டு பூனைக்குட்டி ஓடி வந்துடுச்சு சாப்பிட்றதுக்காக.
அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட குடுத்துட்டு, எனக்கும் என் மாமியாருக்கும் நான் எடுத்துட்டு போயிட்டேன். கிழங்கு வேக வச்சு 15 நிமிஷம் ஆகுது. வெந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டாவே வெந்து வந்திருந்தது. நான், என் மாமியார், பையன் 3 பேரும் சாப்பிட்டோம். என்னோட ஜாக் நான் சமைக்கிற வரைக்கும் என்னை விட்டு போகவே மாட்டான். என் கூடவே தான் இருப்பான். அவ்வளோதான். இந்த விலாக நான் முடிச்சுக்கிறேன். என்னோட விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.